ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். இதில் 4 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைய வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கரைஞ்ச வெல்லத்தை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போது இதுலேயும் இது லைட்டாக கொதிக்கட்டும். இதில் வாசனைக்காக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். 1 கப் அளவு அவல் எடுத்து அதையும் இது கூட போட்டுக்கிறேன். 1 கப் அளவு நிலக்கடலையை வறுத்துட்டு 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு லைட்டாக கெட்டி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு, 1 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. அதனால் கையை வச்சே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதிலிருந்து கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாகவே எடுத்து எல்லாத்தையுமே நல்லா உருட்டி வச்சுக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டேன். சப்பாத்தி கட்டையில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பாலை எடுத்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் ஏதாவது லைட்டாக ஆட் பண்ணிக்கிடணும் சப்பாத்தி கட்டையில். இல்லைனா மாவு அதோட ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. திக்னஸ் இந்த அளவுக்கு வர்ற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது திக் லேயராக வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்லைனா லைட்டாக கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லா திக்காகவே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் நிலக்கடலை அவல் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படி நம்ம மெதுவாக ரோல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி நம்ம பண்ணும்போதும் இந்த கட்டையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். நெய் இல்லைனா எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படி கீழே ஒட்டிடும். அதனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இன்னொரு பீஸையும் நான் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். ஸ்டஃபிங் சும்மா ஒரு தின் லேயராக போட்டால் கூட நம்மளுக்கு நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி திக்காக இல்லைனா தின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் பாதியில் திக்காகவும் பாதியில் தின்னாகவும் அப்ளை பண்ணியிருக்கேன். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது அந்த உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் 2 பக்கமும் நல்லா சீல் பண்ணி விடணும். சைடில் மட்டும் இல்லாமல் மேலேயும் அது எண்டாகிற இடத்துலையே நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம எடுத்த மாவில் எனக்கு 6 பீஸ் கிடச்சிருக்கு. இனி நம்ம இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கிறேன். அது மேலே ஒரு க்ளீனான கிளாத்தை தண்ணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு மேலே விரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ரோல்ஸையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இனி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு. செம்ம ஹீட்டாக இருக்குது. நம்ம இப்போவே எடுக்க வேண்டாம் வெளியில். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சு நல்லா ஆற விடுவோம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. நான் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நல்லா ஷைனிங்காக நல்லா வெந்திருக்கு. இதை இப்படியே கூட சாப்பிட கொடுக்கலாம். இல்லைனா இதை வேறு ஒரு மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த மாதிரி நம்ம பீஸாக கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது முழுசாக கொடுத்தா சில நேரம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி கொடுத்தா அவங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். இதை பாருங்கள். நல்லா அப்படியே ரோல் கேக் மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. பிள்ளைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கத்தியை வச்சு கட் பண்ணும்போது உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிசரை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். சிசரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா அழகாக உடையாமல் நீட்டாக வந்துடும். அடுத்து நான் இந்த ஓரங்களையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன். 3 பீஸை அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு 3 பீஸை முழுசாகவே வச்சுருக்கேன். நம்ம டெய்லி நோட்ஸ் ருசியின் புதுமை.